தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். குணமாக்கும் ஜபம். இறை இரக்கத்தினுடைய நவநாள் ஜபம். இயேசுவே, உம்முடைய தூய் ஆரோக்கியமான திரு ரத்தம் என்னுடைய நலிவுற்ற உறுப்புகளுக்குள் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திரு உடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது உமது பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வு என்னில் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமேன். கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான இறை இரக்கத்தின் பக்தர்களே, இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரை போற்றுவோம். இந்த வெள்ளிக்கிழமை இயேசுடைய திரு இருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்க ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய காத்திருக்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அமைதியையும் நாம் இன்றைக்கு பெற இருக்கின்றோம். ஒரு அமைதி நாளாக இன்றைக்கு உலக நாடுகளுக்கிடையே ஒற்றுமையும் சமாதானமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல் உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய உலக அமைதிக்காக நாம் இந்த நாளிலே வேண்டுவோம். இன்று மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒப்பந்தம், ஜெனீவாவிலே இந்த நாளிலே நடக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம், ஒவ்வொரு நாளும் அவர் உறவிலும் ஒற்றுமையிலும் அன்பிலும் ஆண்டவருடைய அன்பு சமூகமாக மக்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பை கொடுக்காமல் எல்லோரும் ஒரே மக்களாக ஒரே இனமாக ஆண்டவரால் உயர்த்தப்பட இந்த நாள் ஒரு இணைய நாளாக நம் எல்லோருக்குமே ஒரு அமைதியின் ஒரு நாளாக கிடைக்க வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய இந்த அன்பு வார்த்தைகளை நாம் இந்த முதல் வாசகத்திலே 2 அரசர் நூலிலிருந்து இந்த நாளில் நாம் கேட்க இருக்கின்றோம். யோயதா ஆண்டவர் ஒரு பக்கமாக, அரசன் மக்கள் மறுபக்கமாக உடன்படிக்கை செய்து வைக்கின்றார். இதன் மூலம் அரசன மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பார்களாக. இதிலிருந்து அவர்கள் பாகாலுக்கு வழங்கக்கூடிய அந்த பலிப்பீடங்களையும் சிலைகளையும் அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். பாகாலின் அர்ச்சகன் மாத்தானை பலிப்பீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தார்கள். பின்பு குரு ஆண்டவருடைய இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டில் எல்லா மக்களுமே மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தாலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரிலே அமைதி நிலவியது. இன்றைய நாளுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு முதல் வாசகம். நாட்டில் எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். ஆக இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு நாள், அமைதியின் நாள். இவ்வளவு நாட்களாக போராட்டம், இவ்வளவு நாட்களாக மனிதன் இன்னொரு மனிதரை ஒரு கொலை செய்து என்று அமைதியை இழந்து சமூகத்திற்கு போராட்டங்கள், பல்வேறு விதமான தீய சக்திகளுடைய ஊடுருவல் சமூகத்தை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருந்தது. ஆக இன்று அமைதியின் நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம், அவர்கள் அமைதியை பெற்றார்கள், கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று சொல்லுகின்றார். இது தூய பதுவை புனித தூய அந்தோனியாருடைய வாழ்விலே பார்க்கிறோம். அவரும் அருமையான ஒரு மறையுரை, உங்கள் செல்வம் எங்கே இருக்கு அங்கே உங்கள் உள்ளம் இருக்கும். இந்த அருமையான இந்த சிந்தனையை சொல்லி ஒரு அடக்க திருப்பலியிலே ஒரு பணக்காரனுடைய அந்த ஒரு அடக்கத்திலே இவனுடைய இதயம் இங்கு இல்லை, அவனுடைய இல்லத்திலே பணப்பொட்டியிலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். எல்லோருமே திருப்பலி முடிந்தது, எல்லோருமே திருப்பலி முடிந்து அந்த பணக்காரனுடைய வீட்டிலே சென்று பார்க்கின்றார்கள். அங்கு ஒரு பெட்டியிலே இவனுடைய இதயமானது துடித்து கொண்டிருந்ததாம். வரலாறு சொல்லுகின்றது. ஆக உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் உள்ளம் இருக்கு என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண்தான் உன் உடலுக்கு விளக்கு என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு கண்ணினால் இன்றைக்கு செய்யக்கூடிய பாவங்கள், அழிந்து போகின்ற இந்த ஒரு உணவுக்காக உழைக்க வேண்டாம். மண்ணகத்திலே நீங்கள் செல்வத்தை சேர்க்க வேண்டாம், அங்கு பூச்சியோ அது திரும்ப அழித்து விடும். மாறாக அழியாத உங்களுடைய செல்வம் விண்ணகத்தில் சேர்த்து வைங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ எது அழிந்து போகிற செல்வம், எது அழியாத செல்வம், வித்தியாசம் இன்றைக்கு தெரியவில்லை. சமூகத்தில் இன்றைக்கு போராட்டங்கள், அழிந்து போகின்ற அந்த உணவுக்காக, அழிந்து போகின்ற இந்த புகழுக்காக, அழிந்து போகின்ற இந்த ஒரு சுய வாழ்வுக்காக, தன்னலத்திற்காக இன்றைக்கு பொருளை, பொன்னை, பதவியை, பட்டத்தை இன்றைக்கு சேர்க்கக்கூடிய அநேக பேர் எதுவும் நிலையில்லை. இதைத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார், விண்ணகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அன்பை விதையுங்கள், அமைதியை விதையுங்கள், இரக்கத்தை விதையுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை இன்றைய புனிதர் ரோமுவால்ட் 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருமையான ஒரு புனிதர். கடும் தவத்திலே தன் வாழ்நாளிலே ஆசீர்வாதப்பர். அந்த சபையை காட்டிலும்
இவருடைய இந்த ஜப வாழ்வு அருள் வாழ்வு மிகவும் கடும் தவத்திலே கடவுளை சொந்தமாக்கி கொண்டார். புனித ரோமுவால்ட் அத்தகைய ஒரு தூய உள்ளத்தோடு வாழ்ந்தவர், கடவுளை சொந்தமாக்கி கொண்டவர். விண்ணகத்திலே சேர்த்து வையுங்கள் செல்வங்களை என்று சொல்கிறார். இன்றைக்கு எத்தகைய ஒரு செல்வத்தை இன்றைக்கு சேர்ப்பவர்களாக இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும். ஆக அந்த பணத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? செல்வத்துக்காக இன்றைக்கு ஓடுவதே என் வாழ்க்கை முழுவதுமாக இருக்கிறதா? அந்த பதவி இருந்தால்தான் எனக்கு இந்த செல்வம் கிடைக்கும், இந்த பொறுப்பு இருந்தால்தான் எனக்கு இத்தகைய பணங்களை நான் சேர்க்க முடியும் என்று அந்த பதவியை அடைவதற்கு இன்றைக்கு உறக்கமில்லாமல் இன்றைக்கு கல்லறையிலிருந்து சொல்வார்கள், கருவறையிலிருந்து கல்லறை வரை இன்றைக்கு சில்லறை நோக்கி செல்லக்கூடிய அநேக பேர் உழைத்து 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 ஓடாய் போய் சேர்த்து வைத்த அந்த செல்வத்தை இன்றைக்கு அனுபவிக்க முடியாமல் இன்றைக்கு இறப்பவர்கள், சிறு வயதிலேயே இறப்பவர்கள், 40 வயதிலேயே, 45 வயதிலே, 30 வயதிலேயே இன்றைக்கு ஹார்ட் அட்டாக், இன்றைக்கு கேன்சர் நோய், இன்றைக்கு பல நோய்கள் மருத்துவரால் கூட இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்தனை நோய்கள், புதிய நோய்கள், மருந்து பொருட்களை உண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அமைதியை இழந்திருப்பவர் குடும்பங்கள், செல்வத்தை ஏமாந்து தவித்த குடும்பங்கள், இந்த செல்வத்தால் பிரிந்த குடும்பங்கள், உறவை இழந்திருக்கிற குடும்பங்கள். கண்ணதாசன் சொல்வார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அந்த விண்ணகத்திலே ஆண்டவருக்கான அந்த வாழ்வை சேர்த்து வையுங்கள். நிறைய புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், செல்வங்களை எல்லாம் துறந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எத்தகைய உள்ளத்தோடு வாழ்கிறோம்? ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடம் கேட்கின்றார், விண்ணகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகின்றார். அத்தை ஒரு விண்ணகம் நிறைந்த அந்த வாழ்வு மற்றவரோடு கொடுத்து பகிர்ந்து, மற்றவரோடு விட்டு கொடுத்து, உறவோடு அன்போடு இரக்கத்தோடு வாழ்ந்தார்களே. எத்தனை புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அன்பை கொடுத்தார்களே, அமைதியை கொடுத்தார்களே. விட்டு கொடுப்போர் யாரும் கெட்டு போவதில்லை. அது குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். விட்டு கொடுங்கள். உடம்பு இருக்கக்கூடிய சம்பாதித்த செல்வமாக இருக்கலாம். இத்தனை ஆண்டு நான் சம்பாதித்து கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு நிறைய மாமியார், இன்னைக்கு மருமகள் பிரச்சனை என்ன? இதுதான், செல்வத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் கொடுக்க மாட்டுறாங்க. எப்போ கொடுப்பாங்க? உங்க செத்த பிறகு எங்களுக்கு எதுக்கு? இது வாழும் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு தேவை என்று போராடக்கூடிய அநேக குடும்பத்திலே சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்க வேண்டாம், மண்ணகத்திலே இங்கே சேர்த்து வைக்க வேண்டாம். உடைங்க, எல்லாம் உடைத்து உங்களுடைய உருகொடுக்க இயேசு தன்னையே கொடுத்தார். குடும்பத்துக்காக கொடுத்து பாருங்கள், நிச்சயம் எதிர்காலம் நல்ல முறையில் அமையும். இன்னைக்கு நோய்களோடு வாழ்கிறோம். நோய் தேவையில்லை, பிரச்சனைகள் தேவையில்லை. குடும்பத்திலே அமைதி பெருகும். கொடுக்கின்ற கரங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கரமாக உயர்த்தப்படும். அதைத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உன் கண் தான் உன் உடலுக்கு விளக்கு என்று சொல்லுகின்றார். அந்த கண் இன்னைக்கு பார்க்கிறோம், கண் எவ்வளவு பாழ்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு கண்ணிலே குறிப்பிட்ட குறைபாடுகள், கண் பார்வை இழந்திருக்கிற அநேக பிள்ளைகள், கண்ணிலே இருக்கிற குறைபாடுகளால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வை இழந்து தவிக்கிற அநேக பேர். குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு செல்வம் தேவையில்லை என்று சொல்ல முடியாது, பணம் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. மாறாக எல்லாம் தேவை. ஆனால் அதையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையிலே அளவோடு நாம் வாழுகிற பொழுது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் பெரியோர்கள். ஆக நம்முடைய வாழ்விலே அத்தை ஒரு அளவோடு, நம்முடைய வாழ்விலே நிறைவோடு, சமாதானத்தோடு, அன்போடு வாழக்கூடிய அந்த நல்ல பாங்கு ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே வழிபாட்டிலே நமக்கு கொடுக்கின்றார். அது வெள்ளிக்கிழமையிலே இயேசுடைய திரு இருதயத்துக்கு நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நான் நன்றி கூறுகிறோம். இதோ உன் கண்தான் உன் உடலுக்கு விளக்கு என்று நீ சொல்லப்பட்ட இந்த நற்செய்தி எங்கள் உள்ளங்களிலே, எங்களுடைய உடலிலே, இதோ நீ உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த நாளிலே உம்முடைய இறை இறக்க அன்பால் எங்களை நீ ஆட்கொள்ளுகின்றேன். இன்றைக்கு அமைதியின் நாளாக இன்றைக்கு ஏற்படக்கூடிய இன்றைக்கு இந்த ஒப்பந்தம் இன்றைக்கு உலக நாடுகளுக்கிடையே நல்ல ஒரு அமைதியும் நல் உறவும் ஒற்றுமையும் சமாதானமும் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இந்த கடந்த 3 மாத காலமாக ஏற்பட்ட இந்த போராட்டங்களினால் அநேக நாடுகள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உறவை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தொழில் வர்த்தகங்களை இன்றைக்கு இழந்து இருக்கிற குடும்பங்கள் அநேக பேர், அநேக பாடுகள். என்ன செய்வோம்? இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் இதை ஈடுகட்டுவதற்கு இன்னும் 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகுமே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு தொழிலை எழுவிட்டு தங்களுடைய இல்லங்களை, தங்களுடைய தேசத்தை தேடி வந்திருக்கிற மக்கள் மீண்டுமாய் தங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய சூழலை பெற இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக பலப்படுத்தும் விடாவிய அபிஷேகத்தால்
ஒவ்வொருவருமே இயங்குவதற்கும், அன்றாட வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கை, விலைவாசி உயர்வு குறைவதற்கும், மக்கள் அனைவரும் நலமோடு மகிழ்ச்சியோடு அமைதியோடு வாழ்வதற்கு தேவையான நம்முடைய கிருபையும் கொடைகளையும் மன்னகத்திலே நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், மாறாக விண்ணகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று அழியாத அந்த செல்வத்தை எல்லாரும் நாடுவதற்கு உலக மக்கள் அனைவருமே இந்த இந்த நவநாளிலே ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை பெற்று நலமோடும் வளமோடும் அனைத்து தலைவர்களுமே மக்களை நல்வழிப்படுத்த தங்களை அர்ப்பணமாக்க இயேசுடைய அந்த திரு இதயத்திலே பங்கெடுப்பவர்களாக குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகள் இறக்க அந்த உணர்விலே, விட்டு கொடுக்கின்ற அந்த உணர்விலே அன்போடு வாழ தேவையான எல்லா ஆசிரும் குடும்பத்துக்கு தேவையான இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார், குடும்ப சமாதானம், தீய சக்திகள் மாற, கட்டுகள் மாற என்று ஒப்பு கொடுக்கிற அநேக குடும்பத்தார் கண்ணீரோடும் வேதனையோடும் இறையிறக்க ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நீர் கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து வேண்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அன்புறவும் தந்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.